Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 57 verses 1 to 6. ஸோ சங்கீதம் 57வது அதிகாரம் அதில் 1லேருந்து 6வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதம் வந்து எப்போ எழுதப்பட்டதுன்னா, டேவிட் வந்து சவுல் கிட்டேருந்து ஒளிய போகுது, குகையில் ஒளிய போது எழுதப்பட்டது. ஏதோ ஒரு அதுலாம் ஆர் எங்கெடி, இந்த ஏதோ ஒரு 2 குகையில் டேவிட் என்ன பண்ணுறாரு, சவுல் கிட்டேருந்து ஒளிஞ்சிட்டு இருக்கார். அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஸோ இந்த சங்கீதத்தில் என்ன ஃபுல்லானா இமேஜரியாக சொல்கிறார். டேவிட் என்ன சொல்கிறாரு, மக்களை எப்படி கம்பேர் பண்ணுறாரு, சிங்கத்தோட கம்பேர் பண்ணி மக்கள் வாயிலேருந்து என்ன வருதான், நெருப்பு வருது, அவங்களோட பல்கள் என்னவா ஸ்பியரும் ஆரோவும், ஸோ அம்பும் அவங்க கையில் ஸ்பியர்ஸும் இருக்குதான். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, ஒரு இமேஜரியோட கம்பேர் பண்ணி, ஏன்னா டேவிட் என்ன பண்ணுறாரு, ஒளிஞ்சு பயத்தில் இருக்கிறார்ல, அதனால் அவர் அந்த ஒரு இமேஜரியை யூஸ் பண்ணுறாரு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக டேவிட் என்ன யூஸ் பண்ணுறாரு, நம்ம கீவேர்ஸை வாசி பார்ப்போம். முதல் வசனத்துலேயே, Be merciful to me, O God, be merciful to me, for in you my soul takes refuge. In the shadow of your wings I will take refuge, till the storms of destruction pass by. So, Psalms chapter 57 verse 1. இன்னொரு வாசிக்கிறேன். Be merciful to me, O God, be merciful to me, for in you my soul takes refuge. In the shadow of your wings I will take refuge, till the storms of destruction pass by. ஸோ டேவிட் வந்து இங்கே பாருங்கள், அந்த கீவேர்ஸில் பார்க்க போதே அந்த குகையில் ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன சொல்கிறாருன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக, ஆண்டவரே இந்த ஆபத்தை எடுங்க, இல்லைனா எனக்கு இந்த சோதனையை நீக்குங்கன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு, கடைசியாக பாருங்கள், ஐ வில் டேக் ரெஃப்யூஜ் இந்த ஷேடோ ஆஃப் யர் விங்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், இந்த ஃபிகர் இந்த இமேஜரி யூஸ் பண்ணிப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் ரக்கை கடியில் எனக்கு ரெஃப்யூஜ் கொடுங்க, லெட் மீ ஸ்டே அண்டர் யுவர் விங்ஸ். ஸோ என்ன சொல்கிறாரு தெரியுமா டேவிடு, எனக்கு வந்து இந்த சோதனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த சோதனையிலேருந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஏன்னா நம்ம சில 2 நாள் முன்னாடி பார்த்தோம் சங்கீதத்தில் என்ன சொன்னார் டேவிட், எனக்கு ரக்கை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து பறந்து போயிடுவேன்னு சொல்லுவார் டேவிட். ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணல, அவர் அந்த மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறார், ஆண்டவரே உங்கள் ரக்கை கடியில் எனக்கு இடம் கொடுங்க, நான் ரெஃப்யூஜ் எடுக்கிறேன் இந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து, இந்த டிஸ்ட்ரக்ஷன் பாஸ் ஆகிற வரைக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க, வெளியில் நடந்து வந்துட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு நேராக போயிட்டுருக்கீங்க. ஸோ வீட்டுக்கு நேராக நடந்துட்டு இருப்போது என்ன ஆகுது, திடீர்னு புயலோட நல்லா மழை பெய்யுது. ஸோ டேவிட் இது அந்த சூழ்நிலையில் தான் இருக்கார், ஒரு புயலில் தான் இருக்கிறார். ஸோ அந்த புயலில் இருக்க போது டேவிட் என்ன கேட்குறாரு, ஆண்டவரே இந்த புயலை நீக்குங்கன்னு கேட்கல, அந்த புயலை நீக்குங்கன்னு கேட்கல, என்ன சொல்கிறார், ஆண்டவரே நீங்கள் என்னோட ரெஃப்யூஜாக இருங்க, என்னோட வீடாக இருங்க. ஸோ என்ன சொல்கிறார், அந்த வீடை மட்டும் பக்கத்தில் வாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ ஆண்டவர் என்ன பண்ணணும், அவர் பக்கத்தில் வரணும். ஸோ இன்னும் இப்போ அந்த வீட்டுக்குள்ளே சேர்ந்துட்டாலும் என்ன இருக்கும், மழை இன்னும் இருக்க தான் செய்யும், புயல் இன்னும் இருக்க தான் செய்யும். ஆனால் டேவிடுக்கு என்ன இருக்குது, அந்த ரெஃப்யூஜ் இருக்குது, அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது, அந்த புயல்லேருந்து பாதுகாப்பு இருக்குது. அதே தான் டேவிட் எங்கே என்ன பண்ணுறாரு, இந்த பிரச்சனையிலையும் இந்த சோதனையிலையும் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே உங்கள் ரக்கை கடியில் என்ன பாதுகாத்து. ஏன்னா இந்த இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஏன் இன்ட்ரெஸ்டிங்னா, பறவைகள்லாம் என்ன பண்ணுவோம்னா, எஸ்பெஷலி சின்ன பறவைகள் இந்த மாதிரி அவங்க கூடில் இருக்கும்போது திடீர்னு மழை பெய்யும், புயல் வரும், காற்று வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மா பறவைக்கு அடியில் ரக்கைக்கு அடியில் என்ன இருக்கும், சின்ன பறவைங்கள்லாம் ரெஃப்யூஜ் எடுக்கும், தங்கி இருக்கும். ஏன்னா என்ன இருக்கும், அவங்களுக்கு புயல் போயிடுமா, இல்லை புயல் இன்னும் வந்துட்டு தான் இருக்கும், காற்று இன்னும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சின்ன பறவைகளுக்கு என்ன இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்கும். இந்த அந்த டேஞ்சர்லேருந்து என்ன இருக்கும், ப்ரொடெக்ஷன் இருக்கும். அவங்க என்ன காற்றுல அடித்து போயிட மாட்டாங்க. அதே மாதிரி தான் டேவிட்னு எங்கே கேட்குறாரு, இந்த சோதனையிலேருந்து எனக்கு சோதனையை தூக்காதீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கல, ஆனால் இந்த சோதனையை தக்கு வைக்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்க, என்ன உங்கள் ரக்கை கடியில் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறார். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, நம்ம ஜெபத்தை என்ன பண்ணுவோம், நிறைய வாட்டி ஆண்டவரை இதை தூக்குங்க, இந்த கஷ்டத்தை தூக்குங்க, இந்த சோதனையை தூக்குங்க, அந்த மாதிரி கேட்குறதோட இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன தர, ஒரு ப்ளூ பிரிண்ட் தர்றாரு. இந்த ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்கிறாரு, ஆண்டவரே நம்ம நேற்று பார்த்த சங்கீதம் மாதிரி, இதுக்கு முன்னாடி பார்த்த சங்கீதம் மாதிரியே என்ன சொல்லுவார், இந்த பாரத்தை சுமக்க எனக்கு கூட இருங்க, துணையாக இருங்க, சஸ்டெயின் மீ. அதுதான் இங்கே டேவிடும் கேட்குறாரு. இன்னும் என்ன கேட்கல, இந்த பாரத்தை தூக்குங்க ஆண்டவரே, இந்த சோதனையை தூக்குங்கன்னு கேட்கல, ஆனால் இஸ் ஆஸ்கிங் ஃபார் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், ஆண்டவரோட பாதுகாப்பை கேட்குறாரு. ஸோ நம்மளும் என்ன பண்ணணும், ஜெபத்தில் எல்லா வாட்டியும் ஆண்டவரே எனக்கு இது தூக்குங்க, இந்த பிரச்சனையை தூக்குங்க, இந்த சோதனையை தூக்குங்கன்னு கேட்குறதோட என்ன பண்ணணும், ஷுட் ஆஸ்க் காட் டு ஹெல்ப் சஸ்டெயின் அஸ். நம்ம இந்த பிரச்சனையை தக்கு வைக்க சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஆண்டவர்கிட்ட துணை கேட்கணும். என்ன பண்ணணும், பாரத்தை சுமக்கிறதோ இல்லைனா அவர் அக்கை கடியில் ரெஃப்யூஜ் எடுக்கிறதோ என்ன பண்ணணும், நம்ம ஜெபத்தில் கேட்குறோம். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Our loving Heavenly Father, thank you for this devotion and this reminder that, Lord, you are God who is always willing to sustain us, Lord. Lord, sometimes we make this mistake of thinking that all the storms are something that need to be removed, Lord.
Lord, you know there are purposes for storms that you send in our life. You know there are purposes for the destructions you send in our life, Lord. We may not, Lord. Lord, first of all, give us the wisdom and grace to discern these. And Lord, secondly, Lord, please, Lord, give us the remembrance to know to call upon you, call upon your wings to protect us, for us to take refuge in such times of us facing such difficulties or destructions, Lord. All of this in Christ's name I pray. Amen.